ஒரு பொண்ணு வருதே, இதா இருக்கும். இவ்வளவு சின்ன வயசுல டாக்டர் ஆக முடியும்? அப்ப வயசு ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த காலத்துல பொண்ணுங்க தான் வயசை வெளியே சொல்றது இல்லையே. எதுக்கும் கேட்டு பாப்போம். டாக்டர் அம்மா, வணக்கம்மா. நம்ம பழனி முதலியார் சொல்லி விட்டாருமா. நான் இவ்வளவு நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா ஆளை காணோம். ஒருவேளை போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம இந்த கழுத்துல ஒண்ணு தொங்க விட்டுருப்பீங்களே, மாட்டுக்கு கட்டுற மாதிரி, அதுவும் இந்த கோட்டும் இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பேன். அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதுதான். சரி சரி உட்காருங்க. உங்க பேரு என்ன? சூளமேடு கொடுக்கா புலி. நீங்க கொடுக்கா புலின்னா கூப்பிடலாம். என் பேரு ஸ்ரீதேவி. ஓ வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. தள்ளி உட்காந்துங்க. நம்ம ஊர்ல இந்த கரையில ஒரு ஆஸ்பத்திரி இல்லாததுனால நேரத்துக்கு சிகிச்சை கொடுக்க முடியாம டவுனுக்கு படகுலையும் தோணியிலையும் நோயாளிகளை கூட்டிட்டு போறதுக்குள்ள இந்த ஊர்ல எத்தனையோ பேர் செத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஊர்ல எத்தனையோ தாய்மார்களுக்கும் அக்கா தங்கச்சிகளுக்கும் படகுலையும் தோணியிலையும் கூட பிரசவம் ஆயிருக்கு இல்லையா? அதனால உங்களுடைய கஷ்டங்களையும் அசௌகரியங்களையும் போக்கணுங்கிறத மனசுல வச்சுதான் செத்து போன எங்க அப்பாவுடைய பேர்ல லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி இந்த கேபிஎம் ஹாஸ்பிட்டல கட்டணும்னு உறுதியா நான் முடிவெடுத்தேன். எனக்கு ஏதாவது நோய் வந்தா அமெரிக்கா ரஷ்யான்னு எங்க வேணாலும் போய் நான் சிகிச்சை எடுத்துக்க முடியும் இல்லையா? ஆனா வறுமையில இருக்கிற உங்க மாதிரி ஆளுங்க நிலைமை அப்படி இல்லையே. இந்த ஊர்ல போஸ்ட் ஆபீஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இடம் கொடுத்தது யாரு? நான் தானே. நம்ம ஊருக்கு வரதுக்கு பாலம் கட்டினது யாரு? நான் தானே. இங்க பைப் லைன் போறதுக்கு முயற்சி பண்ணது யாரு? இல்லையா? அப்போ இங்க எல்லாமே இந்த பழனி முதலியார் தான். சரிதானே? என்னோட ஊருக்காரங்களுக்காக நான் எதையும் செய்வேன். வைத்திய உலகத்துல மிகப்பெரிய பேரு பெற்ற இந்த டாக்டர் ஸ்ரீதேவி. டாக்டர் ஸ்ரீதேவிய நான் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க எல்லாருடைய அன்பையும் ஆதரவையும் ஏத்துக்கிட்டு என்னுடைய எளிமையான உரையை முடிச்சுக்கிறேன். அடுத்ததா டாக்டர் ஸ்ரீதேவி உங்க முன்னாடி 2 வார்த்தை பேசுவாங்க. வாங்க டாக்டர். நான் பேசுறதை விட செய்கையை தான் ரொம்ப விரும்புவேன். நேரம் காலம் பார்த்து ஒரு டாக்டர் பார்க்க எந்த ஒரு பேஷண்டாலையும் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன எந்த நேரத்திலையும் பார்க்க வரலாம். உங்க எல்லாரோட ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில என்னோட இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். யாரது? உங்க மாமியார். கதவை திறடி. நானு இந்த கரையில இந்த தொழிலை பார்க்க ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல ஓடி புடிச்சு விளையாடுற பிள்ளைங்க அத்தனையும் ஏன் பிள்ளைங்க. யாருங்க நீங்க? என்ன வேணும் இப்ப உங்களுக்கு? நான் ஒத்துக்கவே மாட்டேன்டி. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வழி தெரியாம புள்ளைய பெத்துக்கணும். மயக்க மருந்து கொடுத்து கத்தியும் கத்திரி போட்டு வயத்தை கிழிச்சு நோகாம பெத்துக்கணும். இந்த கரையில ஆஸ்பத்திரி டாக்டர்னு யாரும் இல்லாமத்தான் இங்க இருக்கிற பொம்பளைகள் புள்ளைகளை பெத்துக்கிட்டாங்க. இப்ப ஒரு ஆஸ்பத்திரி பிரசவம் பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஓஹோ, மருத்துவச்சியா நீங்க? நான் வரும்போது என் கூட போட்ல வந்தவங்க உங்களை பத்தி சொன்னாங்க. இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் MBBS அது இதுன்னு படிச்சு பாஸ் ஆயிட்டு இங்க வந்திருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன மிரட்டலை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க.
ஆஹா, அப்ப இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்ட. அதையும் நான் பாத்துக்கிறேன்டி. இந்த அநியாயத்தையில கேக்குறதுக்கு இங்க யாரும் இல்லாமையா போயிருவாங்க. கொஞ்சம் கூப்பிடு. ஓஹோ, அவனால முடியலன்னா அவனுடைய எம்பிபிஎஸ் படிப்பை வச்சுட்டு வீட்லயே இருக்க சொல்லு. ஆட, நாமளா கூப்பிட்டா எவ்வளவு பந்தம் பண்றானுங்கய்யா. விஷயம் என்ன தெரியுமாய்யா, அந்த ஜார்ஜ் கட்டுக்கட்டா எண்ணி கொடுத்துருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே இங்கே தடுக்கி விழுந்தா எம்பிபிஎஸ்ஸா இருக்கானுங்க. போய் வேலையை பார்க்க சொல்லுங்க. இங்க பணம் கொடுத்தா டாக்டருங்களுக்கா பஞ்சம்? நம்ம இந்த கன்னியாகுமரி ஸ்டீஃபன் பையன் ஜோசப் டாக்டர், அவனை கூப்பிட்டா என்ன? அவன் குழந்தைகளுக்குன்னே பாக்குறவனா. சைடு ஸ்பெஷலிஸ்ட். சைடு ஸ்பெஷலிஸ்ட். யோ கைநாட்டு, சொல்லுங்க. அவன் ஒரு அயோக்கியா. மார்க் லிஸ்ட் கேஸ்ல கைதாகி உள்ள இருந்தவனை நான் தான் போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தேன். ஆடா, கைது செஞ்சுட்டாங்கன்னா டாக்டர் இல்லைன்னு ஆயிருமா? இங்க நம்ம மகாத்மா காந்தியை கைது செய்யலையா? நேருவையும் இந்திராவையும் கைது செய்யலையா? அவ்வளவுயா? உங்களையே ஒரு நாள் உள்ள தள்ளினாங்களே. பழைய கேஸ்ல பெரிய பெரிய ஆளுங்களை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே மரியாதைய. போதும், ஜாஸ்தி பேசாத. சரி, அந்த வரதம் கொண்டு வந்த கொப்பரையோட கணக்கு எடுத்துட்டு வா. அப்ப தேங்காய் இல்லையா வாழைக்கா. ஸ்கூல் போயிட்டு வர. அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும்னா அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல டாக்டர் ஆகணும். நான் ஒன்னும் டாக்டர் ஆக மாட்டேன். நீ பாருமா, நீ பரீட்சையில உட்காந்து எதையாவது ஒண்ணு கிறுக்கி வச்சுட்டு வந்தா போதும். உன்னை டாக்டர் ஆக்க வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். சரியா? போ. இவ்வளோ என்ன மாதிரி ஒரு படிக்காத மேதையாத்தான் ஆவா போல் இருக்கு. கேட்டாடி, உன் பொண்ணு படிச்சு டாக்டர் ஆக மாட்டாளாம். நம்ம பிள்ளைங்களோட போக்க பார்த்தா நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு வக்கீலோ டாக்டரோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. முரளி போயிட்டானா? காலையிலே போயிட்டான். அவனை ஒரு வக்கீல் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். இல்ல, எதுக்கு தான் இந்த கேஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கீங்களோ தெரியல. கேஸ் நடத்தி நடத்தி எவ்வளவோ பணத்தை வீணாக்கி இருக்கீங்க. ஊர்ல இருக்கிற யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றதே இல்ல. இப்படியே போச்சுன்னா உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சதை அடுத்து நான் செலவு பண்றேன். என்ன பெருசா உபதேசம் பண்ண வந்துட்டு நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன்டி. ஒருத்தனையும் நான் விட மாட்டேன். இந்த பழனி முதலியார்கிட்ட மோதனவெல்லாம் இந்த ஊர் ஆத்துல தான் முழுகி இருக்கானுங்க. சினிமாக்கு போயிட்டு லேட்டா வந்தது வார்டனுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. நேத்து நான் உங்களை மீட் பண்ணும்போது எல்லாம் எனக்கு தெரியும், ஜாக்கிரதையா இருங்கறாங்க. தெரியட்டும். அது இல்ல, உடனே நீ வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்பிட்டா கூலா நீ வெளியே வந்துரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமே. வாழலாம், ஆனா எப்போ இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். அதுல என்ன இருக்கு த்ரில்லு? சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பார்க்கணும். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து இதோ இந்த கழுத்துல ஒரு தாலியை கட்டு. அதுக்கப்புறம் என் முரளியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். ஒரு மஞ்ச கயிறு கழுத்துல ஏறிட்டா போதும், ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்க பொண்ணுங்க. ஒரு தாலி மட்டும் இல்லைன்னா இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அந்த துஷ்யந்த மாதிரி மோதிரத்தை காணும்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. அப்போ ஒரு மஞ்ச கயிறு தான் கல்யாணம் இல்ல? அப்புறம் சனிக்கிழமை ஊருக்கு போறல? ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போறோம். என் மனதில் மலர்ந்திடும் வாழ்விதுவே சுமங்கலி, நீ படரும் குளிரலையில் நீ படரும் ரிபா ரிபா, நீ படரும் குளிரலையில் நான் வருவேன் என்னாலுமே
இருக்கியே, இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கையெழுத்து மட்டும் அழகா இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொன்னா எழுதி ஏதாவது பத்திரிக்கை ஆபீஸுக்கு அனுப்புற, அவங்க அதை பத்திரமா எடுத்து குப்பையில போட்டுறாங்க. இதோ இந்த மாதிரி. நீ அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதானே? நீ வேணா பாரு, என் கவிதையெல்லாம் பத்திரிக்கையில வரத்தான் போகுது. வரும் வரும். எல்லா கவிஞர்களுக்கும் முதல் அனுபவம் இப்படிதான் இருக்கும். எத்தனையோ கவிஞர்கள் எழுதி அனுப்பின முதல் கவிதைகள் திரும்பிதான் வந்திருக்க. ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். சுயசரிதம் எழுதும் போது அதுவும் யூஸ் ஆகும்ல. அப்படிதான் உன்னை தேத்திக்கணும். ஏய், நீ வேணா பாரு, என் கவிதை நிச்சயமா பத்திரிக்கையில வரும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் என்ன நிச்சயமா கொண்டாட போகுது. உன்னை நான் கொண்டாடுற சூர்யா. அச்சடிச்சு வரலனாலும் உன்னோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ தடவை உன் கவிதைகளை ஸ்கூல்ல சொல்லி நான் பரிசு வாங்கியிருக்கேன். I love you, சூர்யா. கொடுக்காப்புள்ளி, சொல்லுங்க ஐயா. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. நல்லா கேட்டீங்க போங்க. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல உங்களை பத்தி வேற எவனுக்கு தெரியும்? அதுக்காகத்தான்டா முட்டாள் நான் சொல்ல வர்றது. ஆ. என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, அணைய கட்டி நான் இதுக்குள்ள தண்ணியை கொண்டு வருவேன். எவனையும் இதுக்குள்ள விதைக்கவும் விட மாட்டேன், அறுக்கவும் விட மாட்டேன். வேண்டாங்கிற. நீங்க நினைக்கிறதுக்கு மாறா இந்த கரையில எதுவும் நடக்காது, இது சத்தியம். கொடுக்காப்புள்ளி, சொல்லுங்க. ஆ? வசந்தி, என்னாச்சு உன் கல்யாண விஷயம்? அது நடக்காது முதலாளி. என்ன காரணம்? சொன்ன மாதிரி வரதட்சணை கொடுக்கறதுக்கு எங்க அப்பாவுக்கு பணம் கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்காத பணம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா என்ன, வாங்க மாட்டாங்களா? அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல முதலாளி. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சே. இல்ல, கல்யாண தேதி என்னைக்கு வச்சிருக்கீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் தேதி வைக்கல. ம், அப்- ம். இந்தாங்க. பணம் இல்லைங்கிற பேரை சொல்லி இந்த கரையில இருக்கிற எந்த பொண்ணுங்களுடைய கல்யாணமும் நின்னு போயிடக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. சரி சரி. ஆ, என்ன பேர் தம்பி? கோபி. கோபி, நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்கிறதுனால சொல்லல. வசந்தி ஒரு நல்ல பொண்ணு, அதை நல்லபடியா வாழ வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. கிருஷ்ணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். முதலாளி சாப்பிட்டுட்டு போலாமே. அட, சாப்பாடு எப்ப வேணா சாப்பிடலாமே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு வாயாவது சாப்பிட்டு போனா தான் எங்களுக்கு நிம்மதி. அம்மாடி வசந்தி, சீக்கிரம் ஆகட்டுமா? என்னமோ உடம்புல சந்தன வாசனை அடிக்குது, மறக்கவே முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலும் எப்போது இங்க வரும்போது என்னையும் மறந்துடாது. ஆ? யாரது? அடட, ராணி அம்மாவா? உள்ள வாங்க. என்னக்கா, என்ன விஷயம்? ஏன் அழறீங்க? ஏன் அழறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. நான் இங்கிருந்து போகலன்னா அந்த வேளாங்கண்ணி மாதா சத்தியமா நீ இந்த ஏழை மருத்துவ வச்சிய மன்னிக்கணும். இந்த கரையில மட்டும் ஒரு ஆஸ்பத்திரி வந்துட்டா என் வயிற்று பொழப்புக்கு திண்டாட்டம் ஆயிருமேனு பயந்து கோவத்திலேயே ஆத்திரத்திலேயே உன்னை அப்படி பேசிட்டேன். அதனால இப்ப என்னக்கா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அன்னைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு. அத யார்கிட்டயாவது சொன்னையா? இல்ல. அந்த நாராயணன் தான் என்னை ஏமாத்தினான். அது யாரு நாராயண? அவன் ஒரு தேல்கடி வைத்திய. அன்னைக்கு அவன் என்ன மருந்து சாப்பிட வச்சு அனுப்பிட்டான். மருந்து சாப்பிட்டா? குடிச்சிருந்த சாராயம். இல்ல, நீங்க சாராயம் குடிப்பீங்களா? அட ஏங்கண்ணு, என் புருஷங்காரன் இருந்தப்போ
கிறிஸ்மஸ் ஈஸ்டர் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். அவர் போனப்பவே எல்லாம் போச்சு கண்ணு. மனசு பொறுக்காம தான் இப்படி எல்லாம். சரி, உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? ஒருத்தன் இருந்தான். அவனும் ஒரு பொண்ணை கட்டிட்டு மாமியார் வீட்டோட போயிட்டான். இந்த ராணி அம்மா பாத்துக்க யாரும் இல்ல தாயி. நீதான் காப்பாத்தணும். சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆளு வேணும்ல. நானும் தனியா தானே இருக்கேன். நீங்க ஏன் கூடவே இருங்க. ஐயா கொஞ்சம் நிக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஒரு விஷயம் தெரியணும். அப்ப அதை சொல்ல வேண்டியதானே. அவசரமா போறவனை பார்த்து கொஞ்சம் நில்லுன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? நான் போற வேலைக்கு நீ போவியா? இல்ல, இந்த சுதந்திர போராட்ட தியாகி நாராயணமூர்த்தி எங்க இருக்காருன்னு தெரியுமா? எதுக்கு? நாங்க அவரை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்? நாங்க பத்திரிகைக்காரங்க. ஆஹா. அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும். நம்ம நாட்டுக்காக தியாகங்கள் பண்ண ஒரு பெரிய மனுஷனாச்சு அவரு. ஆமா ஆமா, போலீஸுக்கிட்ட அடியும் உதவி வாங்கிட்டு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர மாதிரி ஆளுங்க சுதந்திரம் வாங்குறதுக்காக என்னென்ன பாடுபட்டாங்கங்கிறத பத்திரிக்கை மூலமாவது இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டுமே. வாயா, அவர் வீடு எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன், வா. நம்ம போட்டியாட் நெருங்க போகுது. நீ என்ன டிராப் பண்றியா முரளி? இந்த போட்ல நம்ம ஏறினதுல இருந்து அவன் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஊரெல்லாம் சொல்லிடுவான். நீ ஏதாவது ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சு போயிடு. ஊர் சுத்துறதுலாம் நல்லா இருக்கு. ஆனா அவன் பழனி முதலாளி பையங்கிறத மறந்துடாத. ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அழுது பிரயோஜனம் கிடையாது. எப்படா போட் வரும், அதுல இருந்து அழகான பொண்ணு வருவாங்கன்னு வேடிக்கை பாக்குறதோட நிறுத்திக்கோங்க. எனக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ண வேண்டாம். என்ன இவ்வளவு கோவப்படுற? நீ எங்க ஹரியோட மாமா பொண்ணுங்கிறதுனால உனக்கு புத்தி சொல்றோம். சூதகமா நடந்துக்க. அப்புறம் அண்ணன் கிளி உன்ன தேடுதேன்னு இந்த ஆத்தோரமா பாடிட்டு போவ. புரியுதா? போராட்டம் தண்டனைன்னு காலத்தை கழிச்சவங்களுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடைச்ச இழப்பு என்ன, ஆதாயம் என்னன்னு சொல்ல முடியுமா? இழப்பை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய இழப்பு இழைச்சு போன என்னோட உடம்பு தான். குதிரைப்படையோட மிதியடியும் போலீஸ்காரங்களோட பயங்கரமான தடியடியால கிடைச்ச ஒரு பெரிய சம்பாத்தியம் இது. எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லணும்னா அதோ அவதான் என்னுடைய சொத்து. நேத்துக்கே வருவேன் எதிர்பார்த்தம்மா. நேத்துக்கு மதர் ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மாடி, பத்திரிகைக்காரங்க என்ன பார்க்கத்தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி தாத்தா. என் பொண்ணோட மக ரேகா. நான் போராடிட்டு இருந்த காலத்துல என் பொண்ணு சாரதா இந்த வீட்டு முத்தத்துல ஓடி விளையாடிட்டு இருந்தா. ஒரு குழந்தையா ஜெயில் வாசம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது அவளோட ஜாடையிலேயே இன்னொரு குழந்தைய பார்த்தேன். அவதான் இப்ப போன என் பேத்தி. அம்மா இல்லாத அப்பனை கண்ணால கூட பார்க்காத ஒரு குழந்தை. அவளுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். பாப்பா, 40 பழம் தான் இருக்கு. 5 பழம் குறைவா இருக்கு. குறைவா இருக்கா? அப்படின்னா அது போதும். நான் சந்தைக்கு போய் அந்தோனி கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் பாப்பா. வேண்டாம் வேண்டாம், அப்படியே ஓடி போகத்தானே. இக்கரையில மூழ்குனா அக்கறையில எந்திரிக்கிற பயலாச்சே. நீ இங்கேயே இரு. இங்க 555 இருக்கா? என்னது? 555 சிகரெட் இருக்கான்னு. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. பில்சோ சார்மினரும் இருக்கு. வாட்? சார்மினாரா? இந்த ஊர்ல 555 இல்லாம எப்படியா வாழ்றீங்க?
இவன் மூஞ்சிக்கெல்லாம் 555 வேணுமா? துபாயில போய் ஏரோப்ளைனுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்னு ஊரை ஏமாத்துறாங்க. திருட்டு பேமானி. வாப்பா, கோழி முட்டை தீர்ந்து போச்சு வாப்பா. முட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ ஓட பாக்குற. ஏண்டா கடையில இருக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கா? மரியாதையா இங்கே நில்லு. ஊரா சுத்தணும் இல்ல? வாப்பா, என்னடா எனக்கு வயிறு கடமுடாங்குது. இத பாருடா, நீ பொய் சொல்லாத. நீங்கெல்லாம் ஒரு வாப்பாவா வாப்பா? வாப்பாவை வாப்பான்னு கூப்பிடுறதுனால மட்டும் நீங்க வாப்பா வாயிட மாட்டீங்க வாப்பா. உங்க வாப்பா மாதிரியே நீங்க இருந்தாதான் வாப்பா. நீங்க ரொம்ப நல்ல வாப்பா. இல்லாம உங்கள மாதிரி வாப்பாவா வாப்பான்னு கூப்பிடுற என்னதான் வாப்பா நீங்க வாப்பான்னு கூப்பிடணும் இல்ல வாப்பா? ஏய், என் கோபத்தை தூண்டாத. உமா மேல சத்தியம், இப்ப நான் போலன்னா இந்த இடமே நாரிடும். இந்த ஆத்தோரமா போய் உட்கார்றா. அங்க உட்கார்ந்தா எல்லாரும் பாப்பாங்க வாப்பா. யாராவது பார்த்தா எனக்கு வராது. அப்ப வேற எங்கேயாவது போ. வாப்பா மாதிரி வாப்பா தான் வாப்பா. நல்ல வாப்பா. யார் அந்த போஸ்டர் கழிச்சது? நல்லா இருக்க. எங்க இடத்துல போஸ்டரையும் விட்டுவீங்க, அதுக்கு நாங்க காவலும் இருக்கணுமா? நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நாங்க ஒட்டணும் தெரியுமா? எவனா அதை கழிச்சது? நீங்க தான் இதெல்லாம் கழிச்சிங்களா? ஆமாண்டா, நாங்க தான் கழிச்சோம். இப்ப என்ன பண்ணாங்கற? டேய், உங்களுக்கெல்லாம் தலைவன் சொல்லிட்டு திரியறானே உருப்படாத ஒருத்தன் முரளி. அவன் கொடுக்கற தைரியத்துல உங்க இஷ்டத்துக்கு ஆடுனீங்க, அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் பேத்துருப்பேன். என்னடா ரொம்ப பேசுற? அதுதான் நடக்காது. குடிச்சு வச்சு அடிக்கிறது தப்புட. உனக்கு தைரியம் இருந்தா ஒண்டி கொண்டு போய் பாரு. சாந்து போட்டு அட சந்தனம் போட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க. நல்ல போடு. விட. அவ்வளவுதான். வட 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 வட. ஏண்டா, நாங்க கஷ்டப்பட்டு ஒட்டின போஸ்டரை கிழிக்கிறதுக்கு நீ யாரா? இந்த தொகுதியை உனக்கு விட்டு கொடுத்தாங்களா? கழுத, இங்க வாடா. ஒட்டுறானா? எல்லா இடத்துலயும் தை. நல்லா தை. தேடானா? நல்லா எப்படி போதுமா? மேல போ. போட்டு கரெக்டா ஓட்டுறா. டேய், உன் வாளை எங்க கிட்ட போடு. டேய், உனக்கு ஒண்ணு அடிபடலையா? ஏன்டா இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டான் வெள்ளை கொடியோட. அவனுங்க போஸ்டர் கிழிச்சது இல்லாம சண்டைக்கு வர வந்துட்டானுங்க. பார்த்தல? டேய் டேய் டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்ன? மறந்து போயிட்ட. வா வா வா. டேய், இந்த பழனி முதலியாரோட பையன் முரளையும் உன் முறப்பண்ண ரேகவும் பழகுறாங்க, பாத்துக்க. அவ எப்படி வேணா போட்டுண்டா. நான் அவகிட்ட ஒன்றும் கேட்க போறது இல்ல. கோவம் வந்தா நான் அவளை இழுத்து போட்டு அடிச்சிருவேன். நீ அடிக்கவே வேண்டாம், உதைக்கவே வேண்டாம். அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு போதும். எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குடா. நான் அவ வீட்டுக்கு போறேங்கிறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். கிளி மாதிரி பொண்ணு, குரங்கு வேலை மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னேன். டேய், அதெல்லாம் விடுங்கடா. காமெடி பத்திரிகைக்கு ஒரு கவிதை அமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆரம்பிச்சிட்டான். இன்னும் எந்த பதிலும் வரல. நேர்ல போய் பார்த்துட்டு வரலாமா? ஏண்டா, ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கவிதை கவிதைன்னு ஏன்டா புலம்புற? போறாரு பாரு சூரப்புலி. டேய் டேய், இருடா சூரி. நானும் டவுனுக்கு போக வேண்டி இருக்குடா. 2 பேரும் சேர்ந்தே போலாம். நீதான்டா நண்பன். நீ வரியாடா? வரேன். பணம் வச்சிருக்கியா? அப்படியே பணம் இருந்தாலும் நான் வரல. நீங்க வேணா போங்க. ஏன்டா? சிட்டில என்ன ஜனண்டா,
எவ்வளவு பெரிய ரோடு, ஒரு வழியில போனா இன்னொரு வழியில மாட்டிக்குவோம். நான் வரல, நான் காணாம போயிடுவேன். டேய், நானும் செபாஸ்டினும் இத்தனை வருஷமா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறோம். நாங்க காணாம போயிருக்கோமா? டேய் முட்டாள், ஆம்பளைங்க காணாம போனா யாரும் கண்டுக்க மாட்டாங்கடா. வாய மூடுறா. நீ செலவுக்கு ஏற்பாடு பண்ற. ஏற்பாடு பண்றேன். ஜாக்கிரதையா புடிங்கடா டேய். டேய், அந்த கொலையை அறுத்து போடு. டேய் வேணாடா, அது இளங்காய்டா, நீ இறங்கி வாடா. இது என்னடா இது? இது எப்படா பத்தோம்? போதும்டா. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. இதை எல்லாத்தையும் எடுத்து அந்த மரத்திலே வச்சு. டேய், ஆத்திரத்தை கிளப்பாத, கையில காசு இல்ல. ஐயோ, டேய், சத்தம் போட்டு ஊரை கூட்டி காரியத்துக்கு எடுத்துறாதடா. டேய், போதும் வாடா. வா வா வா, எடுத்து போடுறா. 1 2 3 4 பெரியன்ற இல்ல, குடிக்கிற வாட்டமா தான் இருக்கு. அதுக்காக இங்கே குடிச்சிடாத. போடு. கட்டலடா. எனக்கு சாப்பிடுறதுக்கு இந்த புழு மாதிரியே இருக்குமே, அது பேர் என்னடா? நூடல்ஸ். அடில்ஸ். அதேதான், எனக்கு அது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கடா. அப்ப நீ வரல? இல்லடா, நான் ஒரே ஒரு தடவை தான் பட்டணத்துக்கு போனேன். அன்னைக்கு எங்க வாப்பா கைய பிடிக்காம விட்டுட்டு நான் பட்ட பாடு இருக்கே. அப்புறம் உமாவும் வாப்பாவும் நாகப்பட்டினம் தர்காவில வேண்டதுக்கு அப்புறம் தான் அந்த மீன்கார காதர்பாய் என்ன கொண்டு வந்து விட்டாரு. இப்பதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? நான் வரலடா, வேணும்னா நம்ம பொள்ளாச்சி போலாம். போடா முட்டாள். இவன் கவிதையை கொடுத்துருக்கிறது திருவாரூர்ல ஒரு பத்திரிகையில. நீ பொள்ளாச்சி போனோங்கிற? அடா வாடா, நான் சொல்றது கேளுங்க, என்னை விட்டுருங்க, நீங்க போயிட்டு வாங்க. டாடா. என்னடா இவ்ளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கானுங்க? நம்ம ஊர்ல பழனி முதலாளி வீடு தான் உலகத்திலே பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத பத்தியா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. என்ன சொன்ன? இவனும் நானும் போய் பார்ல தண்ணி அடிச்சிருக்கோன்னு. இல்லையே, என்கிட்ட ஒண்ணு சொல்ல. டேய், சொன்னதை சொல்லுங்கத. டேய், சொன்னதை சொல்லலாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே சொன்ன மாதிரி இருக்கணும். சொல்லாத சொல்லக்கூடாது. சொல்லிட்டு சொல்லன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு சொல்லனா அப்புறம் சொன்னது சொல்லன்னு ஆயிடுமா? எப்பவுமே சொன்னது சொன்னேன்னு சொல்லிடணும்டா. நிறுத்துடா எப்பா, காமெடியை மூடிட போறாங்க. வா வாடா. வா. என்ன தனியா விட்டுறா டேய். அப்பா, பட்டணத்துல மெயின் ரோட்ல இருந்து சந்துக்குள்ள வந்த உடனே சர்பத்து குடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த போக்குவரத்து நெரிசல்ல இந்த ஜனங்க எப்படிதான் வாழ்றாங்களோ பாவம். இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கணும் உன்னோட காமெடியை பாக்குறதுக்கு? டேய், இந்த வந்துச்சு ஆபீஸ். அல்ல டேய், இதுக்கு மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அந்த காமெடி பத்திரிக்கை ஆபீஸா இல்ல சினிமா நடிகை வீடான்னு யாருக்கு தெரியும்? ஏண்டா உலக, உங்க அப்பா உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின காலத்துல நீ கிரவுண்ட்ல போய் கோலி குண்டு விளையாட வந்தானே, அப்புறம் எப்படி உனக்கு படிப்பு வரும்? பரதேசி, அங்க எழுதி இருக்கிறது பத்திரிக்கை ஆபீஸ் பேரு. நீ என்னதான் சொன்னாலும் சரி, பொண்ணுங்க பேர் எழுதியிருந்தா நான் உள்ள வரதா இல்ல. அடி வாங்குறதுக்கான தெம்பு என் உடம்புல இல்ல. அது மட்டும் இல்லடா, நான் இந்த ஆயுர்வேத வைத்தியம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்ல, அடி வாங்கக்கூடாது. அப்ப நீ இங்கே இரு, நாங்க போய் பார்த்துட்டு இவனை வந்துடுறோம். தனியா விட்டுறது நான் காணாம போயிடுவேன். சரி, அப்போ ஒன்று பண்ணு. நீயும் செபாஸ்டினும் இங்க இருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். சரி. இவ ஏன் சூர்யாவோட இதயத்தை பத்தியா எங்க இருக்குன்னு? குப்பை தொட்டிலடா. நடு ராத்திரியில தேங்காய் திருடி அதை வித்து காசாக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தது வீணா போச்சேடா. இங்க பாத்தியா உன் கவிதை? குப்பை தொட்டில இருந்து எடுத்தேன். என்னடா சூரிய, இது உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சடா. போடா லூசு. ஏன் இங்க பாத்தியா, நான் எழுதின முதல் கவிதை அச்சடிச்சு வந்துருச்சு. இது யாரோ ஒரு செத்து போன கவிஞன். இது என்னதுன்னு சொல்றதுக்கு அவர் உயிரோட இல்லையே. உரிமை கொண்டாடுறதுக்கு வாரிசு இருந்திருக்கு. அது பிரம்மச்சரியா இருந்திருப்பாரு.
சீக்கிரம் போயா. சிக்னல் விழுட்டு சார். ஐயோ நீங்க வந்துட்டாங்க. ரேகா நீ சீக்கிரம் இறங்கு. அந்த பசங்கல ஹரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை ஃபாலோ பண்றாங்க. அவனுக்கு கிட்ட மாட்டின அவ்வளவுதான் ஊரையே கூட்டிடுவானுங்க. அவ்வளவுதானே, அவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. தேங்க்யூடா. கமெண்ட் இருக்கா இருங்க. என்ன சார், என்ன விஷயம்? எங்க ஊர்ல இருந்து ஒரு காதல் ஜோடி இந்த பக்கம் போச்சு பாத்தீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? எங்க ஊர்ல போய் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணதா. இப்படித்தான் போனா. இந்த பக்கமா வாங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் வா வா, உள்ள போலாம் வா. என்னடா இந்த பக்கம் தான் போனதா சொன்னா? பூமிக்குள்ள போயிட்டாங்களா? இந்த பக்கம் தான் போனாங்க, நீங்க காணோம். பார்க்கல இல்லையே? அதோ அங்க பாரு. பிரச்சனையை பெருசாகிடுவோமா? அதான் வந்துட்டாங்களே. எங்க ஆரம்பிக்கலாமா? எங்களை மன்னித்து விடுங்கள். என்னடா எங்களுக்கு சண்டை தெரியாதுன்னு நினைச்சீங்களா? போனா போதுன்னு விட்டோம். இன்னும் 90 நாள்ல இரும போறீங்க பாருங்க. சத்தமா சொல்றா. நீ ஏன்டா இரும்புற? இந்த மாதிரி இரும போறீங்கன்னு இருமி காட்டு. ஐயோ டேய், என்னோட கவிதை எங்கடா? வணக்கம் சார். அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தா பயமா இருக்குடா. லட்டியால அடிச்சு பொழந்துருவாரோ. அடிச்சிருந்தா இந்நேரம் அடிச்சிருக்கணும். ஒண்ணும் பயப்படாதடா. டேய், அவன் ஸ்டைல பாத்தியாடா? இங்கேயே தங்க சொன்னா கூட சந்தோஷமா இருப்பான் போல இருக்கு. கவிதைய பத்திரிக்கையில பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அனுபவிங்க. பாப்பா முகத்துல எப்படிடா முடிப்பேன்? எங்க போனீங்கன்னு கேட்டா என்னடா சொல்றது? வெளிக்கு போயிருந்தேன்னு சொல்லுவோம். ஒரு நாள் பூரா. ஐயோ ஏன்டா இப்படி இருக்க? நாளைக்கு வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது? அவங்க ஏற்கனவே கவலைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. என்ன வழி?
நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்காம என்கிட்டயும் சொல்லி தொலைங்கடா. ம். எங்கடா போயிருந்த நீ? ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? சூர்யாவோட கவிதை பத்திரிக்கையில் வந்திருக்கு. அதை வாங்குறதுக்காக போனோம். அங்க அவனுக்கு பயங்கரமான வரவேற்பு. அதான் வர முடியல. அப்படியாப்பா? ஆமாவாப்பா, என்ன வரவேற்பு தெரியுமா? போலீஸ்காரங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. சரி, ராத்திரி எல்லாம் எங்க தங்குனீங்க? ராத்திரி ஒரு பெரிய கதவு கம்பி இருக்கிற ஒரு பெரிய கோட்டையில. காவலுக்கு எவ்வளவு போலீஸ்காரங்க தெரியுமா பாப்பா? ஆனா தூங்க முடியல, பயங்கர கொசுக்கடி. இல்ல ஹரி? ஆமா அங்கிள். அட படுபாவி, பெத்த தாய் எப்படி உதைக்கிறியே? நீ நல்லா இருப்பியாடா? நாங்கெல்லாம் நல்லா தான் இருப்போம். ஓவியா? அம்மா அம்மா, எழுந்துருங்க எழுந்துருங்க, அழாதீங்க, எழுந்துருங்க. ம், பாத்து. ம். என்னமாச்சு? பாத்தீங்களா சார், நான் பெத்த புள்ள அவன். அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை எட்டி மிதிச்சு தள்ளிட்டா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் கேக்குறேன். உங்க புள்ள பேர் என்ன? தர்மராஜன். தர்மராஜன், நல்ல பேராச்சே. ஆனா நடவடிக்கையில அது இல்ல இல்ல. எழுந்துடுறா, பெல்ட்டை கட்டு. அம்மாவை அடிச்சுட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றாரு. இதுல இவர் தாய்நாட்டை வேற காப்பாத்த போறாரு. இவர இந்த தர்மராஜனை இவர் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லையே. வாடா. உலகக்கவி சூர்யா அவர்களே, எங்க கிளம்பிட்ட? ஏதாவது பத்திரிக்கை ஆபீஸுக்கா? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். இல்ல போய் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். யானை மேல வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்களா? வரவேற்பா? யானை மேலையா? பத்திரிக்கையில கவிதை வந்ததுல. யானை வரவேற்பு எல்லாம் இருந்தது. நீ பாத்துருக்கணுமே அந்த காட்சியெல்லாம். பாத்திருந்தா அழுதுருப்பேன் சூர்யா. என்ன சொல்ற? எவ்வளவு அடி கிடைச்சது? எவ்வளவு அடியா? போலீஸ்காரங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. 4 பேரையும் ஒன்னா வச்சிருந்தாங்களாமே. ஒன்னாவா? ஒன்னும் போய் சொல்லாதீங்க, என்கிட்ட எல்லாம் அபு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேவையே இல்ல சூர்யா. அது இந்த செபாஸ்டியன் எல்லாம் சேர்ந்து. நான் அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லல இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டான்னு. எல்லாரும் நல்லா வாங்குனீங்கல்ல. ஏய் சோபா, இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத என்ன? சரி, எங்க பத்திரிக்கையில வந்த கவிதை கூட பார்க்கலாம். ஒரு
ஒரு ராஜா ஒரு ராணி. யார் அந்த ராஜாவும் ராணியும்? தெரியாதா? நான் தான் ராஜா, நீ என்னோட ராணி. என் கனவுல என்ன வாழ வச்சிட்டு இருக்கிற மகாராணி. ஏன் ஷோபா அழுதுகிட்டு இருக்க? 2 பேரையும். இது வெறும் கவிதை தானே. கவிதைங்கிறது கற்பனை, அது உண்மை இல்ல. நீ எங்க வந்தீங்க? என் கூட படிக்கிற ஸ்ரீமா கிட்ட இருந்து நோட்ஸ் வாங்கலான்னு வந்தேன். ஏய் ராணி. ராஜா தானே முதல்ல சொன்ன? அது இல்லடா, அப்புறம்? லேடி டாக்டர், பழனி முதலாளியோட ஆளு. அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்க ஆள் வேணாம், ஃபேமிலி டாக்டர். நீ இங்கே இரு, நான் ஒரு சின்ன வேலை பண்றேன். டேய் சூர்யா, நீ வாடா. ஓ, என்னடா உனக்கு உடம்பு சரியில்லை? வா. எது? டாக்டர், இவனுக்கு 2-3 நாளாவே உடம்பு சரியில்லை. கை கால்லாம் விட்டு போகுதா. எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. என்ன சொன்னீங்க? கை கால் விட்டு போகுது, உடம்புல அசதியா இருக்கா? ஒவ்வாமை ஏதாவது இருக்கா? சாப்பாடு வெறுக்கிற மாதிரி? இருக்கா. அதுக்கு நியூரோபியன் இன்ஜெக்ஷன் போட்டா போதும், சரியாயிடும். உங்களை போல உள்ளவங்களுக்கு இந்த வயசுல வரக்கூடிய ஒரு வகையான நோய் தான் இது. தமிழ்ல இதுக்கு கல்யாண ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அட வேளாங்கண்ணி மாதாவே, இந்த பயல்களுக்கு இதுதான் வியாதி போல இருக்கு. எனக்கு இது தோணவே இல்லையாம்மா. ஏய், உங்களை எல்லாம் பெத்தவ கூட பொம்பளை தான்டா, போறம் போக்குகளா. ஏன் செல்லம்? இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மேரி குட்டி, மேரி குட்டி, என்னம்மா அங்க என்னடி செய்யற? நான் குளிக்கிறேன். சீக்கிரம் குளிச்சிட்டு வா. சரி வரேம்மா. போ போ போ. என்னன்னு கேளு, போ. என்னடா கருப்பா, இப்பெல்லாம் நீ சுத்தமா சீவ மாட்டேங்கிற? ஒரே சீவுல கல்லு வந்துட்டா பரவாயில்ல. எத்தனை முறை மரத்துல ஏறி கொத்துன்னு கொத்தினாலும் துளி துளியா தானே வருது. எல்லாம் தெரியும்டா. நீ ஒவ்வொரு மரத்துலயும் ஏறிக்கிட்டு அடுத்த வீட்டு பொண்ணுங்கள அவ்வளவுதான் சொல்லுவேன், தெரிஞ்சுக்க. பழைய முறையிலே சீவிட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? ஜஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல மாத்திரலான்னு ஒரு குழு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த யோசனை எல்லாம் சரிதான். அயோக்கியத்தனம் பண்ணன்னு வச்சுக்க, கொடுக்காப்புலி சும்மா இருக்க மாட்டான். உங்களுக்கெல்லாம் எப்படித்தான் புரிய வைக்கிறதோன்னு தெரியல. எல்லாம் கம்ப்யூட்டரா மாறப்போகுது. என்னடா கர்ம கஷ்ட காலம் இது. இவெல்லாம் கம்ப்யூட்டரை பத்தி பேசுறான். நடந்துருமோ? என்னமோ நடந்துட்டு போட்டும்.
நமக்கு என்ன வேலையை பார்ப்போம். என்ன டாக்டர் எங்கேயோ வெளியே புறப்பட்டு போல் இருக்கு? கொஞ்சம் சிட்டி வரைக்கும் போலான்னு. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்க போல் இருக்கு. நானும் டவுனுக்கு தான் போறேன். போற வழியில அப்படியே உங்களை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். வாங்களேன், சிட்டில நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் சார், நான் பஸ்ல போய்க்கிறேன். என் கார்ல நான் ஒருத்த மட்டும் தானே போறேன் டாக்டர். இப்போ நீங்க இங்க இருந்து பஸ்ல ஏறி ஜங்ஷன்ல வந்து இறங்கணும். அங்கிருந்து வேற ஒரு பஸ்ல ஏறணும். அந்த பஸ்ல இருந்து இறங்கணும். அப்புறம் அங்கிருந்து ஒரு பஸ்ஸையோ ஆட்டோவையோ பிடிச்சி டவுனுக்கு போகணும் இல்லையா? எதுக்கு டாக்டர் நீங்க இவ்வளவு தூரத்தை கஷ்டப்படணும்? அதான் சொல்றேன். இல்ல என் வண்டியில என் கூட தனியா. ஐயோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினைச்சுதான். தள்ளி விட்டாங்க. டேய், அந்த மருத்துவ சிக்கலை வருதுடா. அதுவும் அங்க பாரு. அடே நில்லுங்கடா. யாரா நீங்களா? டேய், அட வீணா போனவனுங்களே, நீங்க தானா? ரேகா, என்னது இது? என்னமோ எழுதியிருக்கானுங்க. அதுக்கு மேல எனக்கு படிக்க தெரியலையே. ஐயோ, என்னன்னு தெரியல. கண்ணு, ரேகா கண்ணு, அம்மாடி கண்ணு. இப்ப வாசிச்ச புகார கேட்டீங்களா? அதுல இருக்கிறதுலாம் உண்மைதானே? என்னடா பேசாம நிக்கிற? மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மைதான்ல? நீங்க இந்த ஊர் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவங்க இல்ல? ஏண்டா வேலை வெட்டிக்கு போகாம 4 காசு சம்பாதிக்காம பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? எது எப்படியோ நீங்க எல்லாரும் உள்ள வந்துட்டீங்க. கொடுக்காம அனுப்ப மாட்டேன். அவங்களை அடிக்க வேணாம் சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க போதும். நீங்க ஒரு டாக்டர் தானே? ஒரு பேஷண்ட் இன்ஜெக்ஷன் வேண்டாம், எனக்கு வலிக்கும், மாத்திரை மட்டும் போதும்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா யார அடிக்கணும், அதை எப்படி செய்யணும், அதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது நானு. அதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. சரி சரி, டாக்டரும் சொல்லிட்டாங்க, அதனால பிரச்சனையை விட்டுருவோம். இனிமே இந்த மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. போங்க. இவங்க ஜாமீன் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். அப்படி சொல்லிட்டா உங்க எல்லாருக்கும் இங்க இடம் இல்லையே. அப்படியே உங்களை இங்க தங்க வச்சுட்டாலும் நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள நீங்க இங்க செத்து தொலைக்கவோ இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாள்ல பதில் சொல்லணும். இப்போதைக்கு என்னால இதான் பண்ண முடியும். அப்படி போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா இந்த ஹால்லயே கட்டி போட்டுருவேன். ஆனா யாராவது பார்த்தா அசிங்கல்ல? எப்படி வசதி? போறீங்களா இல்ல எப்படி? நாங்க போயிடுறோம். அப்ப கிளம்புங்க. ஏன்டா வேற பண்ணிக்கிறீங்க? வாங்கடா. டாக்டர், இல்ல நீங்க இவ்வளவு படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்களே, அந்த பசங்க ஏதோ தமாஷ் பண்ணதும் உடனே இங்க வந்துட்டீங்க கம்ப்ளைண்டோட. இவனுங்க போய் நாளைக்கு வேற ஏதாவது பண்ணானுங்கன்னா அப்பவும் எனக்கு தானே தலைவலி. என்ன பத்தி இல்லாத பொல்லாத எழுதி வச்சா எப்படி விட முடியும்? அப்படி எல்லாம் எழுதாத மாதிரி நீங்க நடந்துக்க பாருங்க. நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி நீங்க போங்க. இனிமே அவனுங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா போங்க.
அட நான் பாத்துக்கிறேங்கிறேன். இந்த ஊருக்கு வந்த ஒரு எஸ்ஐ நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்தது இல்ல. என்னடா? உண்மைதான். அவனை அடிச்சு ஆத்துல போட்ட. ஏன்டா டேய், உங்க புத்தி ஏன்டா இப்படி போகுது? அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு சுத்த வேண்டி இருக்கும். நம்மள தூக்குல போட்டுருவாங்கடா. என்னையா பயந்துட்டியா? நான் இந்த பக்கமா ஜீப்ல போயிட்டு இருந்தேன். கிராமமாச்சே, அடிக்கடி தகராறு கலாட்டாலாம் நடக்கிற இடம் இல்ல. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான்னு அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன். அப்பதான் நீங்க எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். நின்னு கவனிச்சதுல நீங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன கொன்னுடணும் இல்ல கொஞ்சம் கசக்கி புடியலான்னு உடம்புல சத கூட இல்லையடா. இந்த ஊருக்கு நான் வந்த உடனே முதல்ல விசாரிச்சது இந்த ஊரை கையில வச்சிருக்கிற பழனி முதலியார பத்தியும், அப்புறம் இங்க நியாயம் கேட்டுட்டு இருக்க உங்க 4 பேரோட கதையை பத்தியும். ஒரு தடவை சந்திச்சேன், இப்ப மறுபடியும் சந்திக்கிறேன். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது செய்யாம இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஊருக்குள்ள அக்கிரமங்களை தடுக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுதான் உங்க நோக்கம்னா நானும் உங்க கூட இருக்கேன். அதை விட்டுட்டு ஒரே நாளைக்குள்ள ஏதாவது புரட்சி கிரட்சி பண்ணிடலான்னு நினைச்சீங்க, அதுக்கு நான் விட மாட்டேன். சரி சரி, ஏன் பேச்சு நிறுத்திட்டீங்க? கேரி ஆன். சார், இவன் தான் சார் சினிமா தியேட்டர்ல தண்ணியை போட்டு கலாட்டா பண்ணவன். டேய், தண்ணியை போட்டா வீட்லயே இருக்கணும். அதை விட்டுட்டு சினிமா தியேட்டருக்கு போய் பொண்ணுங்க பின்னாடி உட்காந்து செல்மிஷம் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ ஒண்ணு பண்ணு, அங்க முட்டிக்கால் போடு. அந்த ஷோ முடிஞ்சதும் இவனை அனுப்பிடு. சார், உங்களை முதலாளி பங்களாவுக்கு வர சொன்னாரு. எழுந்துரு. ஏய், என்ன சார் சொன்னது காதுல விழல? நீ என்ன சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அச்சி எந்திர. அவன இல்ல, உன்னதான். நீங்க என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீ யாரியா? ஹோம் மினிஸ்டரா? இல்ல சார், நான் சூளமேடு கொடுக்கா புலி. நீங்க ஒரு தமாஷான பேர் வழி போல இருக்கு. நீ கொடுக்கா புளியாரு, இடிச்ச புளியாரு. ஆனா ஏதோ உன் சொந்தக்கார் வீட்டுல போய் உட்கார்ற மாதிரி உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க வந்து உட்காரக்கூடாது. என்ன முனியப்பன் எஸ்ஐ இருந்தப்போ முனியப்பன் எஸ்ஐ இங்க இருந்து போனது உனக்கு தெரியாதா? இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? சார், உங்களை முதலாளி பங்களாவுக்கு வர சொல்லி. எந்த முதலாளி? இந்த ஊர்ல ஒரே முதலாளி தான், பழனி முதலியார். என்ன பார்க்கணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டார்னா நான் ஒரு 5 மணி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். ஐயோ சார், இங்க இருக்கிற பழக்க வழக்கம். புதுசா வர்ற ஒவ்வொரு எஸ்ஐயும் உங்க முதலாளிய பார்த்து சல்யூட் போட்டதுக்கு அப்புறம் தான் இங்க சார்ஜ் எடுப்பாங்க இல்ல? அந்த கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் மாத்த சொல்லு, இல்லன்னா நான் அதை மாத்த வேண்டியிருக்குன்னு சொல்லு. அப்போ நான் அவன் இடத்துக்கு போய் அவனை பார்க்கணும் இல்ல? அப்படித்தான் சொல்றான். அவன் போலீஸ்காரன்னு காட்டினா நான் பணக்காரன்னு காட்டுவேன். சின்ன வயசுல அந்த திமிரு தான். இல்ல இந்த அரசாங்கம் கொடுக்கிற 1.5 சம்பளத்தை வச்சு ஒரு எஸ்ஐ இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா? முடியவே முடியாதே. அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. அந்த கொழுப்பை நாம அடக்கணுமா இல்லையா கொடுக்காப்புளி? கண்டிப்பா அடக்கி ஆகணும். இல்லைன்னா அவன் நம்ம கொழுப்பு எடுத்துருவான். இந்த ஊரை விட்டு தூக்கி அடிப்பீங்க. அதை தவிர எஸ்ஐயா இருக்கிற என்ன ஹெட் கான்ஸ்டபிளா மாத்திர மாட்டீங்களே? இன்ஸ்பெக்டர் சாரு என்ன சரியா புரிஞ்சுக்காம தான் பேசிட்டு இருக்க மாதிரி தோணுது. நான் யாரு என்னன்னு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல? இல்ல சார், அவங்க சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கல. இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கும் இடம் கொடுத்திருக்கிறது இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய பழனி முதலியார்னு தெரியும். ஜனங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக புதுசா ஒரு ஆஸ்பத்திரி கூட கட்டி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இத பாருங்க, போஸ்ட் ஆபீஸோ ஆஸ்பத்திரியோ இந்த ஊர் ஜனங்களை காக்கா பிடிக்க எது வேணா செய்யுங்க. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் உங்க வேலையை காட்டாதீங்க. நில்லுங்க. இந்த ஊர் ஜனங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்தாங்க அக்கறைக்கு போறதுக்கு ஒரு பாலம் வேணும்னு. உங்க முயற்சியில பாலமும் கட்டியாச்சு.
மனுஷன் உயிரை பலி கொடுத்தாதான் பாலத்தை கட்டி முடிக்க முடியும்னு ஒரு ஜோசியரை வச்சு பொய்யான கதை சொன்னீங்க. பாலத்தை எதிர்பார்த்த ஜனங்க மனுஷன் உயிரை மறந்துட்டாங்க. அதனால அன்னைக்கு நீங்க பலி கொடுத்தது உங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரிய, அதோட அவ வயித்துல கள்ளத்தனமா வளர்ந்த உங்க கருவையும் அழிச்சிட்டீங்க. இந்த விஷயம் எனக்கும் இந்த ஊர்ல சில பசங்களுக்கும் தெரியும். இந்த கிராமத்துல இருக்கிறது ஒரே ஒரு கிரிமினல் தான், தட் இஸ் யூ. ஆனா உங்க விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். டாக்டர், இருட்டடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேத்து எனக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சது. யாரோ ஒருத்தன் தூண்டி விட்டுருக்கான். யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? அதான டாக்டருக்கும் போலீஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லுவான். ஆனா ஒரு போலீஸ்காரன் அப்படி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாதே. அடி கொடுக்கிற எனக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட வேதனை தெரிஞ்சது. இந்த ஊரை பத்தியும் இந்த ஊர ஆளுங்களை பத்தியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல. அட போங்க டாக்டர். ஒரு போலீஸ்காரர் ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாதுன்னு சொன்னா அப்புறம் ஊருக்காரங்க எப்படி தைரியமா இருப்பாங்க? ராத்திரி நேரத்துல தனியா வெளியில போக கூடாதுன்னு சொல்றதுக்கு ஊர்ல அப்பா அம்மா பொண்டாட்டி யாரும் இல்ல? அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஐ எம் a chronic bachelor. இன்னைக்கு வரைக்கும் பிரம்மச்சாரி. ஓ, ஐ எம் சாரி. நான் நினைச்சேன் கல்யாணமாயி 2-3 குழந்தை குட்டிகளும் இருக்கணும் தானே? இல்ல, என்ன பார்த்தாலும் அப்படிதான் தோணும். சேச்சே, அப்படிலாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நடுராத்திரி வீட்டை விட்டு போகும்போது அக்கறையா அட்வைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு அன்பான ஒருத்திய. எத்தனையோ ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கேன். அங்க எங்கேயும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கல. அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கட்டுமா? உங்க கூட படிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை, கூடவே கொஞ்சம் தங்கம், அப்புறம் ஒரு 10,000 தேங்காய் கிடைக்கிற மாதிரி ஒரு தோட்டம், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோண்டா சிட்டி கார். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டாக்டர். 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். That's my only demand. Excuse me, you? உங்க பதில சிரிப்பே சொல்லுதே. உங்களுக்கும் மேரேஜ் ஆகல இல்ல? கையில ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தல. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? டாக்டர், எனக்கு இங்க கம்பவுண்டர் யாரும் இல்லையா?
ஏ இல்ல எனக்கு இங்க கம்பவுண்டர் மாதிரி யாரும் இல்லையா? நீங்க இப்பதானே சொன்னீங்க ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு. சொல்லுங்க. இல்ல அது எப்படி உங்ககிட்ட என்ன கருப்பா, என்ன இந்த பக்கம்? உங்க பாத்ரூம்க்கு அந்த பக்கம் இருக்கிற மரத்தை நான் தான் சீவறது. இப்போ இந்த பக்கம் இருக்கிற மரத்தையும் சீவலாமான்னு கேட்க வந்தேன். அதுக்கு நீ தென்னை மரத்தை கேக்குறதுக்கு மட்டும்தான் வந்தியா சொல்லு. இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து மரத்தை கேட்க கூடாது. ஆனா என்ன பண்றது, இப்ப மரத்தை தான் கேட்க வேண்டியிருக்கு. ஆமா, நீ எந்தெந்த மரத்தை சீவலான்னு இருக்க? இந்த மரம், அப்புறம் அந்த மரம், அப்புறம் இங்க இந்த மரம். அப்படி, வா இங்க கூட்டிட்டு இந்தா, இந்த தென்னையும் அந்த தென்னையும் உனக்கு வெட்ட கொடுக்கலாம். ஆனா இந்த தென்னை இருக்கே, இத கற்றவனுக்கு மட்டும்தான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். புரிஞ்சதாடா அறிவு கெட்டவனே? இங்க நிப்ப நீ, திரும்பிடா இங்க. இப்ப வந்த விஷயத்த சொல்லு. நான் வெளிப்படையாவே சொல்றேன். அதாவது உங்க பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறேன். பொண்ணை பெத்தவங்களுக்கு அதுல விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, யாரு எதிர்த்தாலும் சரி, யாரு தடுத்தாலும் சரி, எனக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அதனால தான் நேரடியாவே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். வெளியே நின்னு பேச வேண்டாம். ஓகே. என்னைக்கு இருந்தாலும் இது இப்படித்தான் வந்து நிக்கும். இல்லைன்னாலும் இவன் வாய் சும்மா இருக்காது. டேய் கருப்பா, எங்க பொண்ண உனக்கு கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்கன்னு ஊர்க்காரங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீ இந்த சீவிர வேலையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலையை பாத்துக்கிறதா இருந்தா நான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன். அதாவது நான் எந்த வேலையும் கேவலமா நினைக்கல. நீ எங்க வீட்டு தோட்டத்துல தேங்காய் பறிக்க வந்தப்போ என் பொண்ணு நீயும் ஆசைப்பட்டுட்டீங்க. இது மாதிரி நீ நிறைய வீட்டுக்கு போறவனாச்சே, அங்கெல்லாம் கூட பொம்பளை பிள்ளைங்க இருக்குதே. ஏன்னா உன் புத்தி அந்த மாதிரி. அப்போ என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்படுவேன்ல. நான் விரும்புற மேரிக்காக எதையும் இழக்க தயார். எதையும். இன்னைக்கு நான் வெட்ட போறேன் பாருங்க, அதுதான் கடைசி வெட்டு. என் மேரிக்காக நான் ஏற போற கடைசி மரம். என் மாமன் பையன் ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கான். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சுட்டு என்ன வந்துடுறான்னு சொல்றான். நான் மெட்ராஸுக்கு புறப்படுறேன். நான் அங்க போய் ஒரு நல்ல வேலையை சம்பாதிச்சுட்டு திரும்பி வரேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டு முன்னாடி பந்தல போட்டு ஏன் மேரி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். கொடுக்கா புலி மேல சத்தியம், ஒண்டி புலி ஆத்தா மேல சத்தியம். ரூம் நம்பர் 3ல அட்மிட் பண்ணிடுங்க. சரி வாங்க. உட்காருங்க. 2-3 நாளாவே இருமல் நிக்கவே மாட்டேங்குது. கூடவே மூச்சு திணறலும் இருக்கு. எழுந்து 2 அடி நடந்தா அப்படியே தலையில சுத்துற மாதிரி இருக்கு. பேர் என்ன? நாராயணமூர்த்தி. உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தான். சாரி டாக்டர், பேஷண்ட் யாருன்னு சொல்லாமலே நான் பாட்டுக்கு பேசிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். உங்க தாத்தாக்கு என்ன வயசாகுது? 72. என்ன செய்யறாரு? சும்மாதான் இருக்காரு. பழைய சுதந்திர போராட்ட தியாகி அவரு. பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல. இந்த மருந்து 3 வேளையும் கொடுங்க. குறையிலன்னா அப்புறம் கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். பேரு சொல்லல? நான் தான் சொன்னேனே, நாராயணமூர்த்தின்னு. தாத்தா பேர் இல்ல. சாரி, ரேகா. படிக்கிறீங்களா? ஆமா, பிஎஸ்சி ஃபைனல் இயர். இது உங்க சொந்த ஊரா? ஆமா, அந்த கரையோரம் தான் வீடு.
தெரியாம இவ கேட்டு போறா. ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் எதை கேட்டா நீ விட்டுருக்க? என்னம்மா இதெல்லாம்? உன் கண்ணுக்கு வேற யாரும் தெரியல. முரளி போதும். அம்மாடி, உன் வயசுல இருக்கிற இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு இப்படிப்பட்ட தமாஷான பேச்சுகளும் பழக்க வழக்கங்களும் சகஜம்தான். கலர் கலரான கனவுகளை கண்டு மிதக்கிறது தான் இந்த வயசு. ஆனா நீ ஒரு விஷயத்தை மட்டும் வரக்கூடாது. இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதியான குடும்பம் நம்மளுது. இங்க நம்மளை கையெடுத்து கும்பிடுறவங்க தான் ஜாஸ்தி. நாம யாரையும் கும்பிடுறதில்லை. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். உன் மனசுல அந்த பையனை பத்தி ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்துச்சுன்னா நீ அதை மரியாதையா மறந்துரு. அப்பா, என்னுடைய சிரிச்ச முகத்தை மட்டும்தானே நீ பார்த்திருக்க. எனக்கு இன்னொரு முகமும் இருக்கு. போறியா உள்ள? என்னம்மா பண்றீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன் தாத்தா. அம்மாடி, நான் கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நடக்க முடியலனா நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன் தாத்தா. வேண்டாம்மா, நான் டாக்டர் நேராவே பாத்துக்கிறேன். உடனே வந்துடுறேன். பார்த்து போகணும் தாத்தா. என்ன? சரிம்மா. இந்த சனிக்கிழமை நீ ஊருக்கு போக வேண்டாம். ஏன், ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சும்மா சனிக்கிழமை ஊருக்கு போறது, அப்புறம் திங்கக்கிழமை திரும்பி வருது, எதுக்குங்கிற? நான் போகலன்னா தாத்தா தேடுவாரே. அடுத்த சனிக்கிழமை என் பர்த்டேன்னு சொன்னே, மறந்துட்டியான்னு? ஐம் சாரி முரளி. அப்போ வீட்ல பெரிய பார்ட்டிலாம் இருக்குமே? கண்டிப்பா. ஒரே ஒரு மகனாச்சே, வீட்ல பெரிய விருந்து பார்ட்டிலாம் இருக்கும். ஆனா நான் போல. என் பர்த்டே செலிப்ரேஷன் என் டார்லிங் உன் கூட தான். ஹாஸ்டல்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுமா? ஒன்லி 2 members. நானும் நீயும் மட்டும்தான். ஆகவே ஏன்டா கண்ணுங்களா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு வரீங்க? நாளைக்கு இந்த நேரத்துல நல்ல ரோஸ்ட் ஆகி பிளேட்ல கலகலன்னு சிரிக்க வேண்டியவங்கல்ல நீங்க. என்ன கொடுக்கப்பள்ளி அங்கிள், காய்கறி வியாபாரம் பண்ண போறீங்களா? இந்த கொடுக்கா புளிக்கு இருக்கிற வேலை செய்யறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்க. இதுல எங்க நான் காய்கறி விற்க? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஃபுட் டிபார்ட்மெண்ட் இப்ப என் கையில கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஃபாரின்ஸ் காச்சும் வறுத்த கோழி வாத்துன்னு அடி பின்ன போகுதில்ல, தெரியாதா? நாளைக்கு முரளி தம்பிக்கு கல்யாண நிச்சயம்மா. உனக்கு இப்ப என்ன தெரியணும்? நாளைக்கு கல்யாணம் நிச்சயம். நாங்க மூணார்ல இருக்கிற மிகப்பெரிய எஸ்டேட் முதலாளியோட ஒரே பொண்ணா? அழகா இருப்பாளா? அவ அண்ணன் அமெரிக்கால இருக்கானா? ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாளா? நீ அதை நம்பிட்டியா? அப்படி ஒரு இடம் வந்துச்சு. சண்டே பார்க்க வராங்க. வந்து பார்த்துட்டு போட்டோம். வந்து பார்த்து உடனே கல்யாணம் ஆயிடுமா? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ இதே மாதிரி தான் சொல்ல போறியா முரளி? என் மேல நம்பிக்கை இல்லையான்னு? என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்றேன். நான் கல்யாணம் பண்றதா இருந்தா அது ஒண்ணு மட்டும்தான். அதிகமா போன 2 வருஷம் நீ காத்திருக்கணும். 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் வேணாலும் என்னால காத்துட்டு இருக்க முடியும். ஆனா முரளி, என் ஃபியூச்சரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறியே. என் நிலைமைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீ முரளி. சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு ஜெயில் வாசத்தை அனுபவிச்சு திரும்பி வந்த என் தாத்தா சந்திச்ச வேதனை என்னன்னு தெரியுமா உனக்கு?
அவசரப்பட்ட எங்க அம்மாவோட கர்ப்பம் இன்னைக்கு அதே நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கு. வேண்டாம், இல்ல முரளி, தகப்பன் பேர் தெரியாத ஒரு குழந்தைய என்னால பெத்துக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம உடனே ஒரு லேடி டாக்டர் பார்ப்போம். அதுவும் எங்க ஹாஸ்பிட்டல்னா ரொம்ப சேஃப். முரளி, இல்ல, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என் நிலைமையை நான் சொல்லி முடிச்சிட்டேன், நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன், என்னால இப்போ உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது ரேகா. முரளி, உன்னை நான் விட மாட்டேன். என்ன மிரட்டி பாக்குறியா? கண்டபடி எங்கெங்க தெரிஞ்ச வயித்துல புள்ளைய வாங்கிக்கிட்டு அதை ஏன் தலையில கட்ட பாக்குறியா? கையறி. நீ இப்ப என்ன சொன்ன? கண்டபடி தெரிஞ்சவளா? நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முரளி, என்ன பேசி மயக்கி காதல் வலையில விழ வச்சதுனால என் கன்னித்தன்மையை நான் உன்கிட்ட எழுந்தது உண்மைன்னா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப யாருன்னு வெளிப்படுத்தவும் எனக்கு தெரியும். காளிதாசனோட சுகந்தலை இல்லைன்னா இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டவ விட மாட்டேன். இந்த ஏரிக்கு பேர் என்னன்னு தெரியுமா? தலைய சுமக்கிற ஏரி. எங்க அப்பன் பாட்டெல்லாம் வெட்டி போட்ட தலைகள் ஒரு காலத்துல கண்டபடி மிதந்து வந்தது இந்த ஏரியில் தான். அது இப்பவும் நடக்க போகுது, அதுவும் ஏன் கையால. மானத்தை காப்பாத்த தற்கொலை பண்ணிக்கிட்டதா நான் அதை மாத்திருவேன். நான் பண்ண போற கொலைக்கும் எந்த சாட்சியும் இருக்கக்கூடாது. அப்போ நாம பேசின மாதிரி 23ஆம் தேதி கல்யாணம். ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணிடுவோம். கல்யாண பத்திரிகை அடிச்சு வந்தோடனே முதல் பத்திரிகை உங்களுக்கு தான். என் குடும்பத்துல முதலா நடக்கிற ஒரு கல்யாணம், ரொம்ப சிறப்பா நடத்திடுவோம். அப்புறம் பொண்ணோட பேரு நீங்க சொன்ன மாதிரி ராஜினே அடிச்சிடலாமா? இல்ல, அவருடைய உண்மையான பேரு ராஜலட்சுமி. வீட்டுல எல்லாரும் ராஜின்னு கூப்பிடுவாங்க. அப்போ முரளி வித் ராஜலட்சுமி இல்ல? இல்ல, முரளி வித் ரேகா. யாருங்க இந்த பொண்ணு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? இவ ஏன் அந்த நேரத்துல இங்க வந்தா? நான் வர வேண்டிய முகூர்த்தம் தான் இது. இந்த முகூர்த்தத்தை விட்டுட்டா என் வாழ்க்கையே திசை மாறி போயிடும். கொடுக்கா புலி, பிடிச்சு வெளியே தள்ளு. வெளியே போறேன். ஆனா நீங்க சொன்ன இதே முகூர்த்தத்துல முரளிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஏன் பையன் யார கல்யாணம் பண்ணணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீ அடி மூதேவி. ஆமா, சடங்குகளால எங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் மனசாலையும் உடம்பாலையும் நாங்க பரஸ்பரம் ஒண்ணு சேர்ந்துட்டோம். நான் கர்ப்பமா இருக்கேன். என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா முரளி. என்ன முதலியார் இதெல்லாம்? ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன ஏமாத்திட்டு முரளி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கண்டபடி நடந்து வயித்துல புள்ளைய வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்க போறீங்க. முதலியார், நாங்க ஊருக்கு போயிட்டு கடுதாசி போடுறோம்.
இப்ப என்னமோ குமுறி குமுறி அழுது தொலைக்கிற? அன்னைக்கு நான் கேட்டப்ப என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படிதானே சொன்ன. இப்ப என்னாச்சு? உன் மனச கவர்ந்த காதலன். அம்மாடி, எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுமா, ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. நீயும் உங்க அம்மா மாதிரி ஆயிட்டியம்மா. இதுக்கு என்ன பண்றது, யாருகிட்ட சொல்றது? முரளி இருக்கானா? இல்ல. அவங்க அப்பா இல்ல? என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, சொன்னா நாரிடும். இல்ல, என்ன தைரியத்துல நீங்க 4 பேர் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க? அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ முதலாளியை கூப்பிடு. யாரையாது? அது இவங்க. என்ன முதலாளி, கஷ்டப்படுற பொண்ணுங்களும் இந்த ஊர்ல வாழணும். பணக்காரங்கிற திமிரில் பொண்ணுங்களுக்கு எடுத்து கைவிட்டு போற காலமெல்லாம் மலையேறிடுச்சு. புரியலையா? முரளியும் ரேகாவை லவ் பண்ணாங்க. இப்ப ரேகா கர்ப்பமா இருக்கா. அதுக்கு யாரு காரணம்? உங்க பையன் முரளி. அவ்வளவுதானா? பொம்பளைங்க கர்ப்பமாகிறது சகஜம்யா. அப்படி ஆகலைன்னா அதுங்களை யாராவது பொம்பளைன்னு சொல்லுவாங்களா? என்னையா கொடுக்காப்புளி? ஆமா. இந்த கிண்டல் பேச்சு வேண்டாம். முரளி எங்க? அவனை கூப்பிடுங்க, அவங்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க யாரையாவது என் பையன் கர்ப்பமாக்கியிருக்கானா? முதலாளி, இல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரியா? ஹரி ரேகாவோட முறை பையன். அப்போ உன் முறை பொண்ணை கட்ட வேண்டியது என் பையனா? நீதானையா? மரியாதையா பேசுங்க. அப்ப எச்சில திங்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல இல்லையா? ஆள அசத்துற அழகான பொண்ணுங்க தானா வந்து மேல விழுந்தா ஏதாவது செய்ய வேண்டியதாயிடும். அப்படி தொட்டுட்ட பொண்ணுங்களை எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா அப்புறம் தினமும் இங்க இலவச கல்யாணம் தான் நடக்கும். மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். பயம் படுத்தாதீங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் நாய்களுக்கு பேய்களுக்கு பாதுகாப்பு தராது, மனுஷங்களுக்கு. மரியாதையா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. அப்படி இல்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாத்தீங்க, நாங்க இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வாங்கடா. கொடுக்கா புள்ளி. முதலாளி, அம்மா நிக்கிறாங்க. இல்ல, நம்ம வடக்கால இருக்கிற நிலத்துல இன்னொரு தடவை விதைச்சா என்னன்னு பாக்குறேன். ஏற்கனவே விதைச்ச இடத்துலதான் தண்ணி தேங்கி கிடக்குது. ஆனா நீங்க ஒண்ணு மனசுல நினைச்சிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. என்னங்கடா, ஊருக்குள்ள கள்ளத்தனமா கர்ப்பமானவங்களுக்கெல்லாம் புருஷனை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களா? சார், பழனியா ஒரு பையன் முரளியும் சேர்ந்து இந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நாராயணன் பேத்தி ரேகாவை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டு இப்ப தனக்கு எதுவும் தெரியாதுங்கிற. அட, அதுக்காக நீங்க ஏன்டா கொடி பிடிக்கிறதுக்கு நாடகம் போடுறதுக்கும் போறீங்க? அப்படி யாராவது கர்ப்பமாயிட்டா கர்ப்பமானவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ நாங்க அதை பத்தி விசாரிப்போம். அதுக்காகத்தானே இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்க இருக்கோம். அது சரி, உங்கள யாருக்காவது வேண்டியவளா அந்த பொண்ணு? என் மாமன் பொண்ணு சார் ரேகா. அப்ப முறை பொண்ணு இல்ல? அவ முறை பொண்ணுங்கிறதுனால கர்ப்பமாக கூடாதா? இல்ல, இப்ப அந்த கர்ப்பத்துக்கு காரணம் முரளிதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது நீயாவும் இருக்கலாம்ல. சார், முரளி தான் சார் அவளுக்கு எடுத்தது. நீ பாத்தியா? அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த ஊரையே கூட்டி கலட்டா பண்ணணுமா? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ணாதீங்கன்னு. நான் உங்களை இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது பப்ளிக் நியூசன்ஸ்ங்கிற பேர்ல, அதாவது பொது அமைதி. திரும்பவும் போய் ஏதாவது பண்ணீங்க, கம்பி என்ன வச்சிருவேன், ஜாக்கிரதை. அப்புறம் அந்த ரேகா விஷயம் சம்பந்தப்பட்டவங்க வந்து புகார் கொடுக்கட்டும், வேண்டியதை செய்யறேன். ரேகா, நான் உன்னை எங்கெல்லாம் தேன தெரியுமா? அப்புறம் தான் தெரிஞ்சது நீ டவுன்ல இருந்து வந்துட்டேன்னு. நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். நாங்க எவ்வளவு பேசி பார்த்துட்டோம், ஆனா அந்த முரட்டு இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டேங்கிறாரு. அந்த முரளியோட கதையை முடிக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் அமையாது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. எத்தனையோ கோர்ட்ல கற்பழிப்புக்கு உள்ளான ஒரு சில பெண்களுடைய கதைகளை
எல்லாருக்கும் தெரிய எதிர்க்கட்சி வக்கீல்கள் கேக்குற மாதிரி அந்த எஸ்ஐயோட கேள்விக்கும் உங்க எல்லார் முன்னாடியும் நின்னு நான் விளக்கம் கொடுத்தாகணும் இல்ல? சரி, நான் ஸ்டேஷன்ல வந்து சொன்னா என் வயித்துல வளர குழந்தைக்கான உரிமைய உங்களால வாங்கி தர முடியுமா? அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி மட்டும்தான், உறுதி இல்ல இல்ல? இப்படி ஒரு நிலைமை இங்க இருக்கும்போது நீ டவுனுக்கு திரும்பி போயிட்டா மட்டும் அது உறுதியாயிடுமா? நிச்சயமா. அந்த எதிர்பார்ப்புல தான் நான் இப்ப போறேன். முரளி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானா? இல்ல, ஆனா முரளிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க சொல்லிருக்காங்க. யாரு? பழனி சார் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வேண்டியவங்கிறதுனால இந்த விஷயத்த பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். என் பேச்ச நிச்சயமா அவங்க கேட்பாங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ ஃபைனல் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய பொண்ணு இல்ல? இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு நீ உன் படிப்பை மட்டும் விட்டுடக்கூடாது. பட்டணத்துக்கு போ, பரீட்சை எழுது. நீ திரும்பி இங்க வரும்போது எல்லா பிரச்சனைகளையும் நான் நிச்சயமா தீர்த்து வச்சிருப்பேன். என்ன நம்புறேக்கா? அவ அந்த பழனியோட ஆளு. இது அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்ட திட்டம். உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக அவங்க அன்பாவும் ஆதரவாவும் பேசி உன்னை மயக்கிருக்காங்க. அவங்க பேச்சை கட்டி நீங்கிறது போயிடாத. ஹரி, உங்களுடைய முன்விரோதங்களை தீர்க்கறதுக்காக என்ன நீங்க கருவியாக்கிடாதீங்க. ஒரு பொண்ணால மட்டும்தான் இன்னொரு பொண்ணோட துக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். நான் அந்த டாக்டரை முழுசா நம்புறேன். நான் வரேன். ரேகாவை நீங்க பரீட்சை எழுத அனுப்புனீங்கல்ல, அதே மாதிரி முரளியும் ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 2 பேருடைய படிப்பு முடியட்டும். நாம எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டதுனால வேற தடங்கள் எதுவும் இருக்காதே. இவ்வளவு சுமூகமா இந்த பிரச்சனை தீர்ந்துடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்ப்பேன் நினைச்சீங்கல்ல? இதை கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செஞ்சது. அப்புறம் ஒன்னா யோசிச்சு பார்த்தப்போ காலத்தின் கோலம் மாறித்தானே ஆகணும். நான் உடனே இந்த விஷயத்தை ரேகாக்கு தெரியப்படுத்தலாமா? கண்டிப்பா. மனசுல ஒரு நிம்மதியோட பரீட்சை எழுதலாமே. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வேலையை அவன் பார்க்கணும்னு. அடுத்தவன் கையை எதிர்பார்த்தா அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். உன் பேச்சை கேட்டு இந்த விஷயத்துல இறங்குனது தப்பா போச்சு. எங்க வீட்டுல யார் முகத்திலயும் முடிக்க முடியல. ஆமாண்டா, உனக்கு மட்டும்தான் இருக்கு வீடு குடும்பம் எல்லாம். எங்க உமாவோட கண்ணீர் என்னால பார்க்க முடியலடா. ஆனா ஒரு விஷயம், இதனால எல்லாரும் பேரும் நாரி போச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது நாரட்டும். உயிர் போனாலும் பரவாயில்ல, மானம் போயிட்டா அதுவும் ஒரு கேவலமான பொண்ணுக்காக. செபஸ்டின், நீ ரேகாவை தப்பா நினைக்காத. அவ இப்ப அந்த லேடி டாக்டர் சொன்னதை மட்டும்தான் உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த பழனிக்காக அவளை என்னென்னமோ சொல்லி ஏமாத்திருக்காங்க. அந்த டாக்டர் இங்க இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. அதனால அவங்கள இங்க இருந்து விரட்டணும். அதுக்கப்புறம் ரேகா வந்தா போதும். அப்ப பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுமே. அதெல்லாம் சரி, ஆனா அவளை இங்க இருந்து விரட்டுறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. ஆனா ஒண்ணு, நம்ம மூளையும் செயல்பாடும் ஒண்ணா இருக்கணும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலையண்டா. விஷ சாராயம் குடிச்சு ஊர்ல ஜனங்க செத்து போனா என்ன ஆகும்? சாராயம் கான்ட்ராக்ட் எடுத்தவன் கதை முடிஞ்சிடும். விஷ ஊசி போட்டு நோயாளிங்க செத்து போனா டாக்டரோட நிலைமை? டே ஹரி, அவ்வளவு தூரம் போகணுமா? அட ஆமாண்டா. கொஞ்சமாவது ரத்தம் சிந்தாம எங்கேயும் எந்த பிரச்சனையும் ஜெயிச்சதில்ல. என்ன டாக்டர் தப்பா நினைக்காதீங்க. இவன் ஒரு இளம் கவிஞ. கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. அன்னைக்கு நீங்க ஆத்தரமா வந்தப்ப நாங்க சொன்னோம். அதை நீங்க பொய்ன்னு நினைச்சிட்டீங்க. அதை வழியில வச்சு சொல்லியிருக்க கூடாதுன்னு எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். என்ன செய்யுது உங்களுக்கு? நெஞ்சு வலிக்குது. மூச்சை இழுத்து விடுங்க. நான் மருந்து எழுதுறேன். அது பத்தாதுங்க.
சில நேரத்துல ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாமா. சீரியஸ் ஆயிடுவான்னு நீங்களே சொன்ன போதுமா? அப்புறம் என்ன வியாதி என்ன மருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்கேயும் கூட்டிட்டு வரீங்க. ஓ டேய் நீ சும்மாறா. சரி. உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டர் இருக்கும்போது அது சரியா வராதுங்களே. ஐயோ, ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்கல இருங்க. என்ன வேணாலும் பண்ணீங்க, குறைஞ்சது ஒரு 5 நாளாவது இவர் இங்க இருக்கணும். பேர் என்ன? சூர்யா நாராயண. சூரிய நாராயணன். அதேதாங்க. இவரை ரூம் நம்பர் 1ல அட்மிட் பண்ணிடுங்க. எஸ் டாக்டர். யாரியா இது? கருப்பனா? நோ, ஐ அம் கருணதாஸ். அட, அப்ப நீ உன் பேரையும் மாத்திக்கிட்டியா? நீங்க தானே என் பழைய தொழிலை மாத்த சொன்னீங்க. மாத்திட்டேன். பழைய தொழிலை மாத்திட்டேன், பழைய பேரையும் மாத்திட்டேன். கருணாதாஸ். எப்படி இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் மேரிக்காக எங்க அப்பா பேரையும் அம்மா பேரையும் கூட நான் மாத்திருவேன். புரியல? இப்ப கூட நீ சொல்லு. கேன் யூ ஃபாலோ மீ? அட, என்னடா நீ ஆளு ஒரேடியா மாறி போயிட்டேடா கருப்பா. இல்ல உனக்கு மெட்ராஸ்ல எங்க வேலை? ரயில்வே இல்ல. ரயில்வே இல்லையா? ஆமா. ஏன்? ரயில்வேல ஃபுட் இன்ஸ்பெக்டர். தேங்காய் வெட்டுற வேலையை நீ மறந்துரு. நான் சொன்னது உன் நல்லதுக்கு தான் போல் இருக்கு. உனக்கு எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. எஸ். ஆமா ஆமா. ஐ டீ காஃபி 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 டீ 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 காஃபி சபாசி. ஓ காஃபி, சுட சுட காஃபி, சூடா காஃபி. டீ டீ காஃபி 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 டீ டீ காஃபி காஃபி சமோசை, சுட சுட சமோசை. டேய் கருணா, வீட்டுக்குள்ள வந்து உட்காரேன்டா. ஏன் மேரி டார்லிங் கூப்பிடுங்க, நான் ரொம்ப பிஸி. வெறும் ஒரு 2 மாசம் லீவ்ல தான் நான் வந்திருக்கேன். கல்யாணம் ஆன உடனே அவளையும் கூட்டிட்டு நான் மெட்ராஸ்கே போயிருவேன். இம்மிடியேட்டா அந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் கையில தாலியோடய வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் கூட அநேகமா ட்ரெயின்ல தான். எதுக்கு ஃபாதர் நல்லா அழுவுறாரு? என்னடா மகனை கேட்ட? ஏன் வருங்கால மாமனார் ஏன் அழுவுறீங்க? என்ன அவன் நம்மளையில ஏமாத்திட்டாயா? என்ன சொல்றீங்க? என்ன பார்க்க முடியலங்கிற சோகத்துல அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே. உனக்கு பதிலா மரமேற வந்த அந்த குள்ள சுப்பையாவ இழுத்துட்டு ஓடி போயிட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அவளுக்கு பிடிச்சது மேல நிக்கிறவனதான், கீழே நிக்கிறவன அவ எப்பவுமே விரும்பல. ஏ மேரி, ஏ மேரி டார்லிங் மேல போயிட்டா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. இன்ஜெக்ஷனை மாத்தி கொடுங்க. இந்த மருந்து இங்க இல்ல டாக்டர். ஐ see. இந்த பாட்டில வச்சுக்கோங்க. இதுல 3 இன்ஜெக்ஷன் போடலாம். தீர்ந்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். எஸ் டாக்டர். இவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா நாம பார்ல கூட தண்ணி அடிச்சிருக்க மாட்டோம். இனிமே என்னால முடியாதுடா. இன்னும் 2 நாள் போச்சுன்னா எங்க அம்மா என்ன தேடி வந்துருவாங்க. அப்புறம் நம்ம திட்டம்லாம் ஃபனால் தான். நாம இங்க வந்ததுல இருந்து தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கோமே தவிர நாம திட்டதான் நடக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அவசரப்பட்டா எதுவும் நடக்காதுடா. எதையும் பிளானிங்கா பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இதை எங்க பாரு, இப்படி விழுந்துருவோம் கிணத்துல. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை.
டிஸ்பென்சரி உள்ள போறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு தான் சரியான ஒரு 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 டைமிங் கிடைக்கணும். அந்த லூஸ் அபு வெளியே போய் யார்கிட்ட இது உளறி பிரச்சனை பண்ணிட்டு போறான்டா. எனக்கு அதான் பயமே. அந்த ரேகாவை பத்தி நினைக்கும் போது தான் பாவமா இருக்குடா. டேய் யாரோ வர மாதிரி இருக்குடா. நர்ஸா இருக்க, எடுத்து வை. எனக்கு தெரியாது டாக்டர். வாட் இஸ் திஸ்? இவரை இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து கும்மால் அடிக்கிறதுக்கு இல்ல. இல்ல டாக்டர், காலையில இருந்தே இவங்க கூட உட்காந்து போர் அடிச்சு போச்சு. ஒரு தமாஷுக்காக. தமாஷ் பண்றதுக்கு இது என்ன உங்க வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல்ல ஆல்கஹால் யூஸ் பண்ண கூடாதுன்னு போர்டு போட்டிருக்குல்ல. டோன்ட் ரிப்பீட் திஸ். இதோட விட்டுடுங்க. இல்ல டாக்டர், இனிமே இந்த மாதிரி நடக்காது. வெரி குட். டாக்டர், இவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பெருசா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் இங்க வரீங்களா? நீங்க போலாம் சிஸ்டர். எஸ் டாக்டர். உங்க பேர் என்ன? ஹரி. இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு? முக்கியமான வேலை ஒண்ணும் இல்ல. ஈவினிங் என் வீட்டுக்கு வர முடியுமா? வரேன். நிச்சயமா வரணும். என்ன வாங்க. உட்காருங்க. என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க டாக்டர்? சூரிக்கு என்னதான் நோய்? அதான் நீங்க தானே சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்திருக்கா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஒண்ணு அவருக்கு இந்த நோயை பத்தி தெரிஞ்சிருக்காது, இல்ல வேணும்னே அவர் இதை மறைச்சிருக்கணும். சூரியோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஹீஸ் a ஹார்ட் பேஷண்ட். சூரியோட இதயத்துல ஒரு வால்வு டேமேஜ் ஆயிருக்கு. எந்த நோய்தானு குறிப்பா தெரியாம யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களே. டாக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன எங்களை பயன்படுத்துறீங்களா? எங்க சூர்யாவுக்கு எந்த நோயும் இல்லை. இப்படி ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்தலாம் மட்டும் பார்க்காதீங்க. அது கடைசியில உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். எல்லாமே எனக்கு தெரியும். என்ன தோக்கடிக்கிறதுக்கு சூரிய இப்படி நடிக்கிறான். விஷயம் இவ்வளவு சீரியஸா போகும்னு நீங்க யாரும் எதிர்பார்க்கல இல்ல? ஒரு டாக்டரை தோக்கடிக்கிறதுக்காகவும் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து விரட்டுறதுக்காகவும் நோயே இல்லாத ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டராலையும் நோயே இல்லாத ஒரு ஆளை பார்த்து நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்க எங்க வேணாலும் சூரிய கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா டாக்டர்? எங்க சூர்யாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். எந்த டாக்டராலையும் நோயோட ஆழத்தை பத்தி சொல்ல முடியுமே தவிர நோயாளியோட ஆயுள் பலத்தை பத்தி சொல்ல முடியாது. ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணா மட்டும்தான் சூர்யாவை காப்பாற்ற முடியும். அதுக்கு நிறைய பணம் கூட செலவாகலாம். அது மட்டும் இல்ல, 5% தான் நம்மால எதிர்பார்க்கவும் முடியும். டோன்ட் பி சிலி. இப்போதைக்கு இந்த விஷயம் சூர்யாக்கு தெரிய வேணாம். வேலூர் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுதான் நல்லதுன்னு தோணுது. அவனுக்கு நல்ல வசதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு அவங்க குடும்பத்துல வழி இல்ல டாக்டர். இந்த ஊர்ல உதவி பண்றதுக்கு ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் இருந்தா சூர்யாவை நம்ம வேலூருக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்.
நீங்க தைரியமா இருங்க ஹரி. டவுன்ல எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. எதுக்கும் நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நாம யோசிக்கலாம். சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹார்ட்ல ஏதோ சிக்கல்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. சூர்யாவுக்கு நீங்க எங்க கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எனக்கு அவன் வேணும். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு டாக்டர். இனிமே வீட்டை விட்டு போற கொன்னுடுவோம் உன்னை. ஏதோ சீக்க வந்த கோழி மாதிரி இருக்கிற ஒரு வெறும்பாயில நீ கட்டிக்க போறியா? ஒன்னு விடுங்கப்பா, இனிமே இவ்வளவு அடிக்காதீங்க. சூர்யா, டாக்டர் கொஞ்சம் வாங்க. சூர்யாவை என்னைக்கு அட்மிட் பண்ணீங்க? 10ஆம் தேதி காலையில. அவ இங்க வரும்போதே நெஞ்சு வலி இருந்ததா? இருந்தது. இன்ஸ்பெக்டர், சூர்யாவோட மரணத்துல டாக்டர் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த உலகத்துல அப்பா அம்மாக்கள் செய்யற தப்பு பிள்ளைங்களை தான் சேரும்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் சத்தம் போட்டு கொஞ்சம் அழுதா போதும், உன் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் போயிடும்மா. வாமா. இந்த உலகத்துல எத்தனையோ சைத்தானுங்க இருக்கானுங்க. ஆனா நல்லவனான நம்ம சூர்யா உயிரை மட்டும் எல்லாம் எடுத்துக்கிட்டாரேடா. கீதையிலையும் பைபிளையும் குரான்லையும் சொல்லியிருக்கேடா, கடவுளுக்கு யார் அதிகமா பிடிக்குமோ அவங்கள கொண்டு போயிடுவாங்களா? உங்க அளவுக்கு எனக்கு படிப்பறிவு இல்லடா. இந்த கிராமத்திலயும் இந்த ஆத்தோரத்திலயும் நம்ம மனசு திறந்து பேசி விளையாடி தெரிஞ்சப்போ வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுது. அவ ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அடுத்ததா ஒரு பத்திரிக்கைக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி ஒரு கவிதை எனக்கு படிச்சு காமிச்சா. தனியா பறந்து போற ஒரு பறவையை பத்தி. இந்த நேரத்துல நான் வந்து உங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப பெரிய விசாரணை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலான்னு தான் வந்தேன். கேளுங்க. சூர்யாவோட மரணம் இயற்கை மரணமா இல்ல யாராவது திட்டம் போட்டு அவனை கொலை பண்ணாங்களா? என்ன ஒரு பதிலையும் காணோம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? பின்ன எப்படி கேக்குறது? மெடிக்கல் ரிப்போர்ட்ட நீங்க படிச்சீங்கல்ல? ஒரு டாக்டர் மனசு வச்சா ரிப்போர்ட்டை எப்படி வேணா மாத்தி எழுதலாம்ல? உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசருங்க எஃப்ஐஆர் திருத்தி கேஸ மாத்தி எழுதுவீங்களா? சில நேரத்துல அப்படி செய்வோம். ஆனா நான் அப்படி இல்ல. நீங்களும் என்ன மாதிரி தான் உறுதியா சொல்ல முடியுமா? புரியல எனக்கு. பணமும் செல்வாக்கும் இருந்தா எந்த கொலையும் நேச்சுரல் டெத்தா மாறும். ஐ மீன் இயற்கை மரணம். சூர்யாவோட மரணம் ஒரு இயற்கை மரணமா என்னால ஏத்துக்க முடியல. அவன் எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனா யாருன்னு சொல்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க செய்யற தொழில் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா நடந்தது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுங்க ப்ளீஸ். இந்த நிம்மதி குறைவு உங்க மனசாட்சியோட உறுத்தலா இல்ல என்னோட பலமான விசாரணையில வந்ததா? நாங்க போலீஸ்காரங்க எப்பவுமே இப்படிதான் விசாரிப்போம்.
ஓகே டாக்டர். இந்த ராத்திரி நேரத்துல இங்க வந்து உங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணதுல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. சாரி. பரவாயில்ல, இனிமே இந்த மாதிரி வந்துடாதீங்க. ஐ எம் வெரி சாரி. திரும்பவும் வருவேன். டாக்டர், எங்க கிளம்பிட்டீங்க திடீர்னு? எங்க ஊரு வரைக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு கிளம்பிட்டீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஊர்ல இருந்து வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாமேன்னு. இவ்வளவு வயசாயும் ஹோம் சிக்னஸ் போலையா உங்களுக்கு? ஏதோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போற மாதிரி கேள்விப்பட்டேன். யாரு சொன்னாங்க? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. டாக்டர், நீங்க இப்ப இங்க இருந்து போக கூடாது. சூர்யாவை கொலை பண்ணது யாருன்னு தெரியற வரைக்கும் இங்க இருக்கணும். இது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். அக்கறைக்கு போற போட்டு கிளம்பிடும். நான் வரேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ். ராத்திரி நேரத்துல வெளியே போகும்போது அக்கறையோட அட்வைஸ் பண்றதுக்காக எங்க அம்மா ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க. எங்க அம்மாவோட விருப்பத்துக்கு மீறி எனக்கு எதுவுமே இல்லை. அம்மா தான் எனக்கு எல்லாம். அப்புறம் கல்யாணம் பண்ணி புதுசா ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டான்னா அம்மாவை மறந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் அப்படி இல்லை. என் வாழ்க்கையில் அது நடக்கவும் நடக்காது. ஆட்சியும் அதிகாரமும் ஒன்னா இருக்கிற மாதிரியே எங்க அம்மா மேல இருக்கிற பாசம் குறையாமலே புது லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் கூட அன்பு குறையாமலே பாத்துக்குவேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட போட்டோவை எங்க அம்மா அனுப்பியிருக்காங்க. நேத்து தான் என் கைக்கு வந்தது. என்ன பார்த்தா குறைஞ்சிருவீங்களா? கொடுங்க. உனக்கு அவங்க அனுப்பின லெட்டர் கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை தானே பொண்ணு பார்க்கறது. நாம 2 பேரும் சனிக்கிழமை போனா போதும்ல? போதும். அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான பிள்ளையார் சொல்லி இங்க போட்டாச்சு. ஆனா ஒரு விஷயம், எப்பவுமே திறக்க முடியாத ஒரு புத்தகம் அங்க மூடியே கிடக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு. சூர்யாவை கொன்னது யாரு, எப்போ, எந்த சூழ்நிலையில, எப்படி? தனியா வாழக்கூடிய பொண்ணு என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்னு நம்பு. என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். தைரியமா சொல்லு. அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? நான் உங்களை மனப்பூர்வமா நம்புறேன். அன்னைக்கு ராத்திரி சூர்யாவுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு. நான் என் ரூம்ல புக்கு படிச்சிட்டு இருந்தேன். என் தங்கச்சி இன்னும் கூட உன்னை முழுசா நம்பிட்டு இருக்கா. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது நடந்துட்டா, நீ அவளை விட்டுட்டு போயிட்டா, அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். இந்த நோயை வச்சுக்கிட்டு 6 மாசமோ இல்ல 1 வருஷமா தான் நீ வாழ போற. ஆனா அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கு என்னால முடியாது. இங்க நடந்ததை வெளியே சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில நான் போறேன். அப்படி சொன்ன உன்னோட முடிவும் இப்படிதான் இருக்கும்.
எழுதின மாதிரி சூர்யா இறுதியை வெடிச்சுதான் செத்தான். ஆனா சாகறதுக்கு முன்னாடியே சூர்யாக்கு கிடைக்க வேண்டிய பிராண வாயு முரளி கட் பண்ணிருக்கான். அப்போ முரளிதான் சூர்யாவை கொண்டு இருக்கான் இல்ல? கரெக்ட். என்னடா முரளிங்க எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது? தெரியும், சொல்லுங்க எங்க அவன்? டேய், அடுத்த ஜாதிக்காரன் எவனோ இதுவரைக்கும் என் வீட்டு வாசப்படியை தாண்டி வந்ததில்லை. எங்களுக்கு ஜாதி மதம் எதுவும் இல்லை. நாங்க மனுஷங்க. எங்களுக்கு வேண்டியது மனுஷத்தன்மை. நான் ஹரி. நான் செபாஸ்டின். நான் அப்துல். ஜாதின்னு மதம்னு சொல்லி மனுஷங்களை சண்டை போட வச்சு பிரிவினையை தூண்டிவிட்டு வாழற ஒன்ன மாதிரி ஐயோக்கியங்கள் ஒழிஞ்சாதான்டா இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு விமோச்சனமே கிடைக்கும். ஒன்ன மாதிரி ஆளுங்க உயிரோடவே இருக்கக்கூடாது. வேற ஜாதிக்காரங்கன்னு பேரை சொல்லி எங்க சமுதாயத்தை சேர்ந்த எத்தனை பேரோட தலையை வெட்டி இந்த ஆத்துல நீ வீசி எரிஞ்சிருக்க. அதுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசாத எங்களுக்கு எதையும் செய்யற யோகிதை இல்லைன்னு நினைச்சிட்டியா? நாங்க இப்ப ஒண்ணாயிட்டோம். எங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நீங்க வெட்டி எறிஞ்ச ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த மண்ணில் மறுபடியும் மனிதர்களா பிறக்கும். இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சீங்க, பேசுறதுக்கு ஒருத்தனுக்கும் உயிர் இருக்காது. யோ பழனி, பயன்படுத்த தெரியாதவன் கையில ஆயுதம் இருந்தா என்னென்ன ஆபத்துகள் வரும் தெரியுமா? ஜாக்கிரதை. இல்ல, அராஜகத்துக்கு முடிவு இதாண்டா. என்ன விடுங்கடா, முரளியை தப்பிக்க விட்டுறாதீங்க. போங்க. அப்ப நீ என்ன படைச்சவன் காப்பாத்துவாடா. போங்க, அவன் தப்பிக்க கூடாது. போங்க. போடா, போடா, போ.
மொர பொண்ணோட வயித்துல இருக்கிற புள்ளைக்கு அப்பனை தேடி வந்திருக்க இல்ல சொல்லுடா. இல்லடா, காலங்காலமா அநியாயமும் அக்கிரமும் பண்ணிக்கிட்டு வந்த உங்க அப்பா பழனிய நாங்க கொன்னுட்டோம். உங்க வம்சத்துல ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உயிரையும் வாங்கறதுக்காக தாண்டா வந்திருக்கோம். எங்களோட சாம்ராஜ்யத்துல அடிமையா இருக்கிற நீங்களா தலை நிமிரவே கூடாது. எங்களை அழிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எவனும் இந்த உலகத்திலே இல்லை. எங்க பரம்பரையே இப்படிதான். அத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நான் மாத்தி காட்டுறேன். என்ன மாதிரியும் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை மாதிரியும் இந்த நாட்டுல அனாதை குழந்தைங்களே இருக்க கூடாது. இத பாக்குறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும்.